வணக்கம் நண்பர்களே. சற்று முன் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மிக முக்கிய அப்டேட் வெளியாகி இருக்கிறது. அது என்ன அப்டேட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா கொடுத்துட்டு வரும். எல்லா தகவலும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்பி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம வீடியோக்கு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்துள்ளது. இனி அதிக பலன்கள் கிடைக்கும். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தில் அரசு உள்ளது. யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்போது கிடைக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம். இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு ரேஷன் கார்டு என்பது மிகவும் முக்கியமான ஆவணமாக உள்ளது. ரேஷன் கார்டு மூலம் மலிவான விலையில் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. அது மட்டும் அல்லாமல் அடையாள அட்டையாகவும் அரசாங்க திட்டங்களின் நன்மைகளை பெறவும் ரேஷன் கார்டு பயன்படுத்தப்படுகிறது. உணவு பாதுகாப்பு அமைச்சகம் இந்த ஆண்டு முதல் ரேஷன் கார்டு தொடர்பான பல புதிய விதிகளை அமல்படுத்துவதாக அறிவித்து உள்ளது. இந்த மாற்றங்கள் சாமானிய மக்கள் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை அரசு அடிக்கடி மாற்றி வருகிறது. இந்த மாற்றங்கள் உங்களை எவ்வாறு பாதிக்கும் என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம். புதிய விதிகளின் கீழ் இப்போது ரேஷன் அட்டைதாரர்கள் கோதுமை மற்றும் அரிசி மட்டும் அல்லாமல் உப்பு, திணை மற்றும் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களை மலிவு விலை அல்லது இலவசமாக வாங்கலாம். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் உள்ள பயனாளிகள் இலவச எரிவாயு சிலிண்டர்களின் பலன்களையும் பெறுவார்கள். இதற்கு முன்பு ரேஷன் கார்டில் ஒவ்வொரு நபருக்கும் 5 கிலோ கோதுமை மற்றும் அரிசி கிடைத்தது. ஆனால் இப்போது அதை 7 கிலோவாக அதிகரிக்க திட்டங்கள் உள்ளன. மேலும் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களும் KYC சரிபார்ப்பு செய்வது கட்டாயம் ஆகும். இதை முடிக்காதவர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து, அதாவது பயனாளிகளின் பட்டியலில் இருந்து நீக்கப்படலாம். ரேஷன் திட்டத்தை வெளிப்படைத்தன்மையானதாக மாற்ற திருமணம் ஆன மகள்கள், இறந்த உறுப்பினர்கள் மற்றும் வேறு நகரத்தில் நிரந்தரமாக குடியேறியவர்களின் பெயர்கள் ரேஷன் கார்டிலிருந்து நீக்கப்பட்டு வருகின்றன. உண்மையிலேயே உதவி தேவைப்படுபவர்களுக்கு மட்டுமே பயனளிக்கும் வகையில் இந்த விதிமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன்படி தகுதி அற்றவர்களுக்கு ரேஷன் உதவிகள் கிடைக்காது. உணவு பாதுகாப்பு அமைச்சகம் நிதி உதவிக்கான ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. தற்போது தகுதியுள்ள குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. பண்டிகை மற்றும் சிறப்பு சந்தர்ப்பங்களில் இந்த தொகையை 2000 ரூபாயாக அதிகரிக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த புதிய விதிகள் டிசம்பர் மாத இறுதிக்குள் அமலுக்கு வரும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. அதன் பிறகு ரேஷன் விநியோக முறையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். இந்த நடவடிக்கையால் தகுதியுள்ள எந்த குடும்பமும் பசியுடன் இருக்க மாட்டார்கள் என்றும், அனைத்து ஏழைகளும் உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை எளிதாக பெற முடியும் என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டு உள்ளது. இதற்கிடையில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை வழங்கும் அன்பு கரங்கள் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்து உள்ளது. இன்று முதல்வர் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். குழந்தைகளின் கல்வி மற்றும் அவர்களின் சீரான வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் மிகவும் வறுமையில் வாழும் குடும்பங்களை அடையாளம் கண்டு அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசின் தாயுமானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக பெற்றோர்கள் இருவரையும் இழந்த மற்றும் பெற்றோரில் ஒருவரை இழந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திடும் வகையில் அன்பு கரங்கள் திட்டம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டது. அக்குழந்தைகளின் 18 வயது வரையிலான பள்ளி படிப்பு முடியும் வரை இடைநிற்றல் இன்றி கல்வியை தொடர மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதுடன் பள்ளி படிப்பு முடிந்த பின்னர் கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்க வழிவகை செய்யும் இந்த திட்டத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 15/9/2025 இன்று சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தொடங்கி வைத்து குழந்தைகளுக்கு உதவித்தொகையினை வழங்கவுள்ளார். இந்த திட்டத்தில் யார் யார் எல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்றால், ஆதரவற்ற குழந்தைகள், பெற்றோர் இருவரையும் இழந்தவர்கள், கைவிடப்பட்ட குழந்தைகள், பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொருவர் குழந்தையை கைவிட்டவர், ஆதரவு தேவைப்படுவோர், அதாவது பெற்றோரில் ஒருவர் இறந்து
மற்றொருவர் உடல் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொருவர் சிறையில் இருப்பவர்கள், பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னவென்றால் குடும்ப அட்டை நகல், குழந்தையின் ஆதார் அட்டை நகல், பிறப்புச் சான்றிதழ், கல்வி மாற்றுச் சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ், குழந்தையின் வங்கி கணக்கு புத்தக நகல். விண்ணப்பிக்கும் முறை எப்படி என்றால் நேரில், அதாவது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் அல்லது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்.